அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வருவாய்த்துறை மூலமாக வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31st December 2020. இது என்ன குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8th to எனி டிகிரி, 8th 12th 10th அது எனி டிகிரி வேணாலும் எது வேணாலும் படிச்சிருக்கலாம். இதுக்கு இது சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ப்ளஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இது வந்து பார்த்தா எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸும் கிடையாது, டைரெக்டாக தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. வாங்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்பதை செலக்ட் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இதாங்க நோட்டிஃபிகேஷன். இது வந்து எங்கேருந்து வந்துருக்குன்னா, சென்னையிலேருந்து மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் இயக்ககம் வந்து வந்திருக்கு. இது என்ன போஸ்டிங் வந்து பார்த்தா அலுவலக உதவியாளர் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து 16/12/2020. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 31/12/2020 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்ளை பண்ணுறது ஆஃப்லைன்றதுனால நீங்கள் நேர்லேயே இருந்தீங்கன்னா டேரெக்டாக கூட கையில் எடுத்துன்னு போய் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா போஸ்ட் மூலிமா கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். பதவியின் பெயர் வந்து பார்த்தா போஸ்டிங் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அலுவலக உதவியாளர் சொல்லியிருக்காங்க. என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ஒர்க்கு இந்த மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கத்தில் பேசிக் ஒர்க் வந்து பார்த்தா இது ஒர்க் பண்ணோம். அதேமாரி வந்து சில ஹெல்ப்பும் பண்ணோம். சேலரி வந்து 50,700 50,000 சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2020 இதுக்குள்ளே 18 ஏஜ் வந்து பார்த்தா பூர்த்தி அடையணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஜென்ரல் கேட்டகரிக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்போ வந்து பிற்படுத்தப்பட்ட ஓபிசி, பிசி, எம்பிசி அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 32 சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி வந்து 35 சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் 53. அப்போ வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனில் எஸ்டி எஸ்சி பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 48 ஏஜ் சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இது 25 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இது மாற்றுத்திறனாளிக்கு வந்து பார்த்தா கூடுதலாக உற்சாகம்புடன் வந்து 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. 10 இயர்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஏஜ் வேக்கன்சிஸ்ன்னு தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. பிசிக்கு ஓசிக்கு வந்து 7 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. பிசிலேயே முஸ்லீமுக்கு வந்து 1 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. பிசிக்கு வந்து 7 வேக்கன்சி, எம்பிசி டிஎன்எஸ்சி 5 வேக்கன்சி, எஸ்சிக்கு வந்து 4 வேக்கன்சி அதுமாரி தனியாக சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தா 8th பாஸ் பண்ணியிருந்தாலும் போகிறோம். அதுக்கு மேலே என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து அப்ளை பண்ணுறது ஆஃப்லைன் தான் சொல்கிறதுனால இந்த வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணுறதுக்காக தான். இது என்ன வெப்சைட் வந்து www.tnhealth.tn.government.in இந்த வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி சென்ட் பண்ணுற மாரி இருக்கும் போஸ்ட் மூலிமா. இது வந்து ஒரு முக்கியமான நோட் சொல்லியிருக்காங்க. இது வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. கடைசி நான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 31/12/2020 ஈவினிங் 5:45 அப்ளை பண்ணுற அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போஸ்ட் மூலிமா இந்த ஈவினிங்குள்ளே போய் சென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.